ஸோ இது கிட்டத்தட்ட எஸ்கேப் பிளான் தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இந்த கிஸ்லின் இருக்கால, எப்ஷினோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவளும் போயிருக்கா. எப்ஷின் போக முடியாத நேரத்தில் அவளும் போவா மொரோக்கோக்கு. அங்கே ப்ராப்பர்ட்டிஸை ஃபுல்லாக எதனா பார்த்துட்டு இருப்பா, லக்ஸரியஸாக தேடி இருக்கா. இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துருக்கா. ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸில் எக்ஸ்டீரியர் பயங்கரமாக இருந்திருக்கு, இன்டீரியர்ஸ் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ரெண்டுமே நல்லா இருக்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடைக்குமான்னு தேடி இருக்கா. இவ ஒரு பக்கம் தர்றாளா, இன்னொரு பக்கம் எப்ஷினோட இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டான இந்த கரீனா ஷூலியாக் இந்த மாதிரி போயிருக்காங்க மொரோக்கோக்கு. நம்மளும் தேடுவோம் அப்படின்ட்டு கூட்டுத்தரமாக வேலையை பார்த்துருக்க மாதிரி இருக்கு. எல்லாம் தேடி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு ப்ராப்பர்ட்டியை ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. அதான் இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. இது சேட்டலைட் இமேஜிங்க, செயற்கைக்கோள் புகைப்படம். இது என்னன்னாக்கா, இந்த மொரோக்கோவில் இருக்கிற பின் அனக்கில் அப்படின்ற ஒரு பேலஸ், ஒரு பெரிய அரண்மனை, அப்போ ஏற்பட்ட ப்ராப்பர்ட்டியை ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. 2023 எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படத்தை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பின் அனக்கில் இருக்குல்ல, இதை பற்றி எப்ஷனுக்கு தெரிய வந்ததும் அவனுக்கு சந்தோஷம் கொள்ளலை. ஓகே, நம்ம இது வேலைச்சு வாங்கி போட்டுருவோம்னு சொல்லிட்டு பேரம் பேசிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 11.4 ஏக்கர் செலவுக்கு நிலம், அந்த ப்ராப்பர்ட்டியோட ஒட்டுமொத்த நிலப்பரப்பு. அந்த இடத்துல இவனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி மட்டும் இருக்காங்கனாக்கா அது அவனுக்கு சொர்க்கம் தான். கிட்டத்தட்ட ஜெயிலுக்கு போவானா, அந்த நாடு இதுக்கப்புறம் அங்கே வந்து அரெஸ்ட் பண்ணுமோன்னு தெரியாது. ஸோ அவனுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா. 60 மார்பிள் ஃபவுண்டைன்ஸுங்க அதுக்குள்ளே, அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே. இதெல்லாம் வேற பார்த்தீங்கன்னா இந்த மொசைக் டைல்டு கோர்ட்யார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. கோர்ட்யார்டு ஃபுல்லாக மொசைக் டைல் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஏற்பட்ட பிரம்மாண்டமான அரண்மனை. அவன் கண்ணால் வந்து இவ்வளோ உறுத்தி இருக்கு. இந்த பின் அனக்கில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பாம் ட்ரீஸை கொண்டது. எந்த அளவுக்கு அங்கே கட்டுமானம் இருக்கோ அதை விட பல மடங்கு அதிகமாக இயற்கை சூழ்ந்திருக்கும். மரங்கள்லாம் நட்டு அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவுட்டோர் பூல்ஸ், ஸ்விம்மிங் பூல்ஸ்லாம் அவுட்டோரில், ஸ்பா இவனுக்கு அது தேவைப்படாமையா இருக்கும். இது இல்லாமல் 1300 கிராஃப்ட்மென்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த இடத்த அப்படி உருவாக்கி இருந்திருக்காங்க. இங்கே மட்டும் ஒருத்தன் போய் தங்க ஆரம்பிச்சிட்டானா கிட்டத்தட்ட ப்ரைவேட் கிங்டம் தான். இந்த உலகத்திலே தனி உலகமாக அந்த இடம் இருக்கும். அந்த அளவுக்கு லக்ஸூரியஸான இடத்த தான் அவன் சூஸ் பண்ணுறான். அவனுக்கு பிடிச்சி போயிடுச்சுல, தொடர்ந்து பேரம் பேசிட்டே இருக்கான், டீலை முடிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கான். நடுவில் நிறைய பேர் காம்படிஷன் வராங்க, எல்லாரும் வாயும் அடைச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அதை நம்ம வாங்குற டீலும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்திய ரூபாய் மதிப்பில் 252 கோடி ரூபாய். இவ்வளோ பணத்தை வயர் டிரான்ஸ்ஃபர் மூலமாக ஒரு மீடியேட்டரை வச்சு அவன் இந்த டிரான்சாக்ஷனை ஆரம்பிச்சிடறான், அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறது சார்ந்து. இந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்த கரெக்டாக கொஞ்ச நாள்லயே அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.